இதெல்லாம் கோடுகள்லாம் போட்டு செஞ்ச இதுதான் கோயில்களில் கொடி மரத்தை இந்த மாதிரி தான் நட்டு அதோட எந்த இடத்துல எந்த இது வரும் நிழல் எங்கே வரும்னு பார்த்து பூமி எப்படி சாஞ்சிருக்கு, பூமி 24 டிகிரி வட்டப்பாதையில் சுற்றி வருதுங்கிறதெல்லாம் இதை வச்சு தான் நம்ம ஆட்கள் கண்டுபிடிச்சி, இதுக்கு ரொம்ப நிறைய அவதானம் வேணும். சும்மா ஒரே நாளில் கண்டுபிடிச்சிட முடியாது. ஆனால் ஒரே நாளில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். எப்படி வானத்தில் ஒரே நாளில் ராசிகளை எல்லா 12 ராசி 27 நட்சத்திரத்தையும் ஒரு நைட்டு நான் உட்காந்தோன்னே பார்க்க முடியுமோ, அதே மாதிரி ஒரு நாள் நிழலை முழுசாக கவனித்தா கண்டிப்பாக அந்த 10 டிகிரி சாய்வு, 24 டிகிரி சாய்ந்த வட்டப்பாதை, சூரியன் சாஞ்சிருக்கிறது 24 டிகிரி எல்லாமே புரிஞ்சுக்கலாம். பூமி வடக்கு தெற்காக 10 டிகிரி சாஞ்சிருக்கு, கிழமேற்கில் 24 டிகிரி சாய்ந்த வட்டப்பாதையில் செஞ்சு போயிட்டுருக்கு பூமி. இதெல்லாம் இந்த நிழலில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் இந்த கோடுகளை போட்டுட்ருக்குறோம். இது தளம் போடுறப்ப ஈஸியாக போட்டோம்னா நல்லாயிருக்கு. இத்தனை நாளாக கவனித்ததில் இப்போ தளம் போட்டு அதை புரிஞ்சு எப்படி வரணும்னு நான் சொல்லிகிட்ருக்குறேன். அவ்வளோதான். எனக்கு யாருமே ஐரோப்பாவிலையோ இல்லை சென்னையிலையோ யாரும் ஹெல்ப் பண்ணல. தலைவிரி கோலமாக தான் நின்று நான் இதை பார்த்து செஞ்சிட்ருக்கிறேன். இது அழகுக்காகலாம் இல்லை, சரிங்களா? எனக்கு இதில் என்ன தேவை? எதுவுமே தேவையில்லைங்க. எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லதுங்கிறதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கிறேன்.